ஆம் அருமையானவர்களை, நம்மை கூட அநேக நேரங்களில் குப்பை என்று தள்ளினவர்கள் மத்தியில் தேவன் நம்மை அழகான ஒரு பொக்கிஷமாக மாற்றுவார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். பழைய பொருட்களை ஏலம் போடுகின்ற அந்த இடத்திலிருந்து அநேகர் அநேக பொருட்களை வாங்கி கொண்டு சென்றார்கள். ஆனால் ஒரே ஒரு கிட்டார் பார்ப்பதற்கு அழகாக இல்லை, தூசி படித்திருந்தது, அதன் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே கட்டாகப்பட்டிருந்தது. யாருமே அதை வாங்குவதற்கு முன் வரவில்லை. கடைசியாக 100 ரூபாய்க்கு அது ஏலம் விடப்பட்டது. 200 ரூபாய் என்று கூட்டி வாங்குவதற்கு கூட யாருமே இல்லை. கடைசியாக ஒருவர் அதை பெற்றுக்கொண்டார். அதை பெற்றுக்கொண்டவர் வேகமாக அதை துடைத்து அதன் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஜாயின் செய்து அதிலிருந்து ஒரு அழகான இசையை உருவாக்கினார். இந்த இசையை கேட்டவர்கள் வேகமாக திரும்பி பார்த்து, இது என்ன, எங்கிருந்து வருகிறது இந்த இசை, மிகவும் அழகாக இருக்கிறதே என்று பார்க்கும்போது யாருக்கும் வேண்டாததாக இருந்த அந்த கிட்டாரிலிருந்து வந்தது. இதை பார்த்தவுடன் 1000, 2000, 3000 என்று ஏலத்திற்கு ஆயத்தமானார்கள். ஆம் அருமையானவர்களே, இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஒருவர் கேட்டார், 100 ரூபாய்க்கு யாரும் ஏலத்தை வாங்கவில்லை, ஆனால் இது சரியானவுடன் 1000, 2000, 3000 என்று வாங்க வருகிறார்களே, என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டார். இதற்கு அவர் அழகான ஒரு பதிலை சொன்னார். The master touch has made the difference. ஆம் அருமையானவர்களே, அவர் தொட்டால் அதில் வித்தியாசம் இருக்கும். ஆம் அருமையானவர்களே, நம்மை கூட அநேக நேரங்களில் குப்பை என்று தள்ளினவர்கள் மத்தியில் தேவன் நம்மை அழகான ஒரு பொக்கிஷமாக மாற்றுவார் இல்லையா? ஆம் அருமையானவர்களே, நாம் அவரை விசுவாசிப்போம், அவருடைய பிள்ளைகளாக இருப்போம், அவர் நம்மை தொடுவார், நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நம்முடைய வேத புத்தகத்தில் எக்ஸோடஸ் 15:26 I am the Lord who heals you. ஆம் அருமையானவர்களே, அவர் நம் கர்த்தர், அவர் நம் பரிகாரியாக இருக்கிறார். அவர் தொட்டால் அந்த மாற்றத்தை நாம் உணர்வோம். அவர் தொடுவதற்கான ஆயத்தங்களை நாம் மேற்கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.